வார்த்தைகளிலும் நம்மளோட பேச்சிலையும் ஒரு தெளிவு இருக்கணும். அது எங்க இருக்கு? இது எப்படி திவ்யா சால்வ் பண்ணலாம்? கேமரா முன்னாடி போயிட்டு பேசுறது கரெக்ட். சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. மக்கள் உங்களுக்கு ஏத்துப்பாங்க. எப்போ ஏத்துப்பாங்கன்னா நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுங்க. அதான் பிரச்சனையே. சோறு தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. கமருதீன் அதுதான். பின்ன உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய செட்டை போட்டு நல்லா உங்களுக்கு 3 பேரை சோத்தை கொடுத்து நல்லா தூங்குங்கன்னு சொன்னா என்ன கொரட்டை விட்டு தூங்க தான் செய்வோம். என்னனாலும் என்ன வேணாலும் பேசிடலாம். கேமரா முன்னாடி ஒரு வாட்டி சொல்றது கரெக்ட். கேமரா முன்னாடி நீங்க சொல்றது வேஸ்ட்னு தான் நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. நீங்க வேணும்னு சொன்னாலும் வேணாட்டா சொன்னா கூட கமருதீன் பேசினது தான் குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்போ நீங்க எங்கிட்ட இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு 4 பின்ன வந்து 4 நாளுக்கு அப்புறம் சாரி திவ்யானா இந்த வீட்டில் இருக்கேங்கிறனால சரி போன் விட்டுருவேன். பட் அது எப்படி மனசுல வேர்ட்ஸ் நம்ம என்ன வார்த்தைகள் பேசுறோங்கிறது கரெக்டா? எது பண்ணாலும் தெளிவா பண்ணு, இல்லைன்னா பண்ணக்கூடாது. இன்னும் நாட்கள் இருக்கு. உங்களை திருத்திக்கிட்டு நீங்களா ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நடந்த நாட்கள் விட்டுருங்க. வாழ்க்கை என்பது இனிப்பு கசப்பு ரெண்டும் கலந்தது. உணர உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது. நான் இப்படி இப்போ பையன் கிடையாதுன்னு நீங்க போய் மைக்ல சொல்றனாலையும் கேமரா பத்தி சொல்றனாலே மக்கள் கிட்ட சொல்றனாலே அது போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. நீங்க பேசும்போது நானும் பார்த்தேன். பாத்துட்டியா? மரியாதை இல்லாம நம்ம யாருமே பேசக்கூடாது கமருதீன். அது நல்ல விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் வயசுல சின்னவங்களோ பெரியவங்களோ சும்மா சும்மா நம்ம தப்பு பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன், ஓகே ஃபைன். அது அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இந்த வீக் கொஞ்சம் அமைதியா தான் இருந்தேன். இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஜாலியா பேசுவீங்க நீங்க தெரியுமா? எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க. எங்க போச்சு அந்த கமருதீன்? வரலையா? எங்க வரல மேடம். அந்த வேலையை பண்ணாம மத்த வேலையை உட்கார்ந்துக்கிட்டு குழந்தைங்கள்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க கமருதீன். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்தனால சொல்றேன். ரொம்ப கேவலம். ஏதோ கையில எழுதி சொன்னதா இருக்கட்டும், சாப்பிடும் போது பேசினதா இருக்கட்டும். அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. அது உங்களுக்கே தெரியும்ல. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க?